இந்திய அணி விளையாடும் போது ரசிகர்கள் ஒன்று கூடுவதும், அதுவே ஐபிஎல் துவங்கிய பின் சென்னை, மும்பை என சண்டையிட்டுக் கொள்வதும் வழக்கம். இது ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் வீரர்களுக்கும் பொருந்தும். போட்டிகளில் நடைபெறும் சிறிய வாய் தகராறு பெரிய சண்டையில் போய் முடிகிறது. போலார்ட், ஸ்டார்க், கம்பீர், விராட் கோலி என மைதானத்திற்குள் வைத்தே வீரர்கள் சண்டையிடுவதை நாம் கண்டதுண்டு. அந்த வகையில் நடந்த 3 பெரிய சண்டைகளை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். முதலில் நாம் பார்க்க இருப்பது விராட் கோலிக்கும் கௌதம் கம்பீருக்கும் 2013 நடந்த சண்டை. ஐபிஎல் தொடரில் 12 வருடங்களும் ஒரே அணிக்காக விளையாடி வரும் ஒரே வீரர் விராட் கோலி. இந்திய அணியின் கிரிக்கெட் போட்டிகளிலே இவரின் ஆக்ரோஷமான கேப்டன் தன்மை நாம் அறிந்ததே. எளிதில் கோபமடைந்துவிடும் வீரர் இவர். மறுமுனையில் இந்தியாவின் கோபக்கார வீரர் என்றாலே அனைவரின் ஞாபகத்துக்கு வருபவர் கௌதம் கம்பீர். இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே யாரிடமாவது கண்டிப்பாக சண்டைக்கு சென்று விடுவார் இவர். இவர்கள் இருவரும் 2013 ஆண்டு ஐபிஎல் தொடரில் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதும் போட்டியில் அணியின் கேப்டனாக வழிநடத்தினார்கள். அந்த போட்டியில் களத்தில் அதிரடியாக ஆடிய விராட் கோலி கொல்கத்தா பந்து வீச்சாளர் பிரதீப் சங்வான் வீசிய ஓவரில் வரிசையாக அடுத்தடுத்து 2 பந்துகளும் சிக்ஸர் அடித்து அசத்தினார். அதே வேகத்தில் 3வது பந்திலும் சிக்ஸர் அடிக்க முயன்று தனது விக்கெட்டை இழந்து விட்டார் கோலி. அப்போது அங்கிருந்த கொல்கத்தா அணி வீரர்கள் அனைவரும் இந்த விக்கெட்டை கொண்டாடினார்கள். அந்த வேளையில் கம்பீர் விராட் கோலியை நோக்கி சத்தமாக கத்தினார். இதனை கண்ட கோலி அவரிடம் சண்டைக்கு சென்றார். அப்போது அங்கிருந்த சக வீரர்கள் இவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி விட்டனர். இரண்டாவதாக நாம் பார்ப்பது போலார்ட், மிச்சல் ஸ்டார்க் ஆகியோருக்கு இடையே 2014 நடந்த மிகப்பெரிய சண்டை. இந்தியாவில் உள்ள 2 வீரர்களுக்கு இடையான சண்டையினை பற்றி பார்த்தோம். தற்போது நாம் பார்க்க இருப்பது வெளிநாட்டு வீரர்களுக்கு இடையான சண்டையை பற்றி. 2014 ஆண்டு மும்பை மற்றும் பெங்களூர் அணிகள் மோதிய இந்த போட்டியில் தான் அந்த சம்பவம் அரங்கேறியது. பொல்லார்டிற்கு ஆஸ்திரேலிய வீரர்கள் வம்பிழுப்பதில் அலாதி பிரியம். ஏற்கனவே ஷேன் வார்னே உடன் 6வது ஐபிஎல் சீசனில் சண்டையிட்டுள்ளார். அந்த வகையில் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் பொல்லார்ட் களத்தில் நிற்கும்போது 17வது ஓவரை ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் வீசினார். அந்த ஓவரில் பொல்லார்ட் தயாராவதற்கு முன்னரே ஸ்டார்க் பந்தினை வீசிவிடுவார். இதனால் கடும் கோபமான பொல்லார்ட் அவரை நோக்கி தன் கையிலிருந்த பேட்டை தூக்கி வீசுவார். பின்னர் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். இந்த சம்பவம் அந்த சீசனிலேயே மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஹர்பஜன் சிங் மற்றும் ஸ்ரீசாந்த் இடையே 2008 ஆண்டு நடந்த மிகப்பெரிய சண்டை. ஒரு காலத்தில் இந்திய அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளராக விளங்கிய ஸ்ரீசாந்த் ஐபிஎல் தொடரின் முதல் சீசனில் பஞ்சாப் அணிக்காக விளையாடினார். அந்த தொடரில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுவிடும். இதனால் கோபமடைந்த ஹர்பஜன் சிங் அங்கிருந்த ஸ்ரீசாந்தின் கன்னத்தில் அறிந்து விடுவார். இந்த பிரச்சனை அந்த சீசனில் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. இதனால் ஹர்பஜன் சிங் அடுத்து சில போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும்.